ப்ரிலிம்ஸுடைய ஸ்கோர் கார்டு எப்போ வரும்? ஆர்ஆர்பி கிளர்க்குடைய மெயின்ஸ் மார்க்கில் உங்களுக்கு லோ ஸ்கோர் வருதா? எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்? உண்மையிலே எக்ஸாம் லெவல் இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் வர மாதிரி தான் எக்ஸாம்லேயும் வருமா? அப்படிங்கிற டவுட்டை நீங்கள் நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான வீடியோ தான் ஆஸ் பண்ணுறது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பில் மெயின்ஸ் பேட்ச் லான்ச் பண்ணியிருந்தோம். டிஎன் பேங்கர்ஸ் ஏகே அண்ட் வெனம் சார் சேர்ந்து கிளாஸஸ் எடுக்கிறோம். ஆல் லெவல் மெயின்ஸை கவர் பண்ண போகிறோம். இதில் ப்ரைஸ் 444 போய் 555 போய் இப்போ 777 வந்து நிற்கிது. 777 இருந்து ரிப்பப்ளிக் டேக்காக ஸ்பெஷலாக 25% டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஸ்கவுண்ட்டை ரிமூவ் பண்ணி வரதுக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் மெயின்ஸில் உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணும், முக்கியமாக நம்ம வெனோம் சாருடைய ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும், அண்ட் ரீசனிங் அப்ரோச் நிறைய தெரிஞ்சுக்கணும், மெயின்ஸில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் ஃபர்தராக அப்கமிங் எக்ஸாம் நெருங்கிக்கிட்டு வரும்போது இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸை உள்ளே ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போயே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 599 வந்துடும் நீங்கள் கூப்பன் கூட அப்ளை பண்ணால். ஸோ வெரி 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 அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் வச்சுருக்கோம். மற்ற காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் இந்த 599க்கு போடக்கூடிய எஃபர்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நாங்களும் எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க்கை கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சுருக்கேன். லிங்க்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூப்பன் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் உங்களுக்கான கோர்ஸ் கிடைக்கும். சரி, வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ப்ரிலிம்ஸ் ஸ்கோர் கார்டு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேக்குள்ளே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ஸ்கோர் கார்டு வந்துடும். யாரெல்லாம் கிளியர் பண்ணலையோ, எந்த சப்ஜெக்டில் நீங்கள் சொதப்பினீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத சைட் பை சைடாக ப்ரிலிம்ஸுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே சமயம் மெயின்ஸுக்கு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக இந்த 4 மாதம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணிடலாம். மெயின்ஸ் கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாமை கிராக் பண்ணி வேலை வாங்குறது ரொம்ப உங்களுக்கு ஈஸியான டாஸ்காக இருக்கும். சரிங்க சார், ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் எழுத நாங்கள் போகிறோம். ஆனால் எங்களுடைய மார்க் ஸ்கோர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் இந்த சைட்டில் வெப்சைட் போட்டேன், என் மார்க் கம்மியாக வந்துருச்சு, ஏன்டா மார்க் டெஸ்ட் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சார், ரொம்ப லோவாக இருக்குது. இந்த மாதிரி தான் ரியல் எக்ஸாம்லேயும் எக்ஸாம் லெவல் இருக்குமா அப்படின்னு நீங்கள் ஒருத்தர் இல்லை நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க. சரிங்களா, உங்களுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோவை நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ், மார்க் டெஸ்ட்டில் எப்படி டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னா, கொஸ்டினை கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்க. அதுலேயும் சில ஈஸி கொஸ்டின்ஸ் இருக்கும், ஓகேங்களா, ஆனால் சில கொஸ்டின் தான் இருக்கும். ரியல் எக்ஸாம்லையும் கஷ்டமான கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆனால் அதில் சில கஷ்டமான கொஸ்டின் தான் இருக்கும். நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கள். இதுவே நீங்கள் ஒரு ரியல் எக்ஸாம்னா 5லேருந்து 8 கஷ்டமான கொஸ்டின் இருக்கும். ஆனால் மார்க் டெஸ்ட்னு போகும்போது அவ்வளோ ஈஸியான கொஸ்டினே கம்மியாக தான் இருக்கும். அப்போது அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. அப்போ ரியல் எக்ஸாம் அப்படிங்க போகும்போது உங்களுக்கு ரியல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஒருவேளை அந்த எக்ஸாமே கஷ்டமாக கேட்குறாங்க அப்படின்னா அதை டேக்கிள் பண்ணவும் நீங்கள் கற்றுருக்கணும். அதனால் மார்க் டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக வரதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஒரு 75 மார்க்குக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல மார்க் தான். நிறைய பேருடைய மார்க் அப்படிங்கிறது 70s ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 70 மார்க்கை எடுக்கிறீங்க அப்படின்னா ரியல் எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு 100 தாண்டிடுவீங்க. உங்களுக்கு தேவை இன்னும் ஒரு 15 மார்க் தான் ஆஸ்பிரண்ட்ஸ். மார்க் டெஸ்ட்டில் ஒரு 85+ எடுத்துட்டீங்க அப்படின்னா ரியல் எக்ஸாமில் கண்டிப்பாக கட் ஆஃபை மீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரியல் எக்ஸாமில் சொதப்பக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி நான் பேச விரும்பல. ஏன் அப்படின்னா இங்கே நிறைய 95%, 98% எடுப்பாங்க. பட் ஆனால் ரியல் எக்ஸாமில் கோட்டை விட்டுருவாங்க. இங்கேயும் 95%, 98% எடுப்பாங்க. ரியல் எக்ஸாம்லேயும் அதே மார்க் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. சில ஆஸ்பிரண்ட்ஸ் இங்கே ரொம்ப கம்மியாக மார்க் எடுப்பாங்க, ஆனால் கடைசியாக போய் எக்ஸாம் கிராக் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அவங்க செலக்டிவாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பாங்க. மேபி மார்க்கில் ஐ லெவல் சம் தெரியாமல் இருந்திருக்கும். நீங்கள் அந்த கேட்டகரியில் கூட இருக்கலாம். அதனால் உங்களோட கான்ஃபிடென்ட்டை யாரும் லூஸ் பண்ண வேண்டாம். ரியல் எக்ஸாமில் அன்னைக்கு நாளில் யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக எக்ஸாம் கிராக் ஆகும். என்ன தான் டாப்பராக இருந்தாலும் எக்ஸாம் ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த கடைசி 5 டேஸில் நீங்கள் எந்த அளவுக்கு டச்சில் இருக்கீங்களோ அது எக்ஸாமில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இத்தனை நாள் ஒரு 30-40 நாளாக ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருப்பீங்கல்ல, அதை அப்படியே அந்த கான்ஃபிடென்ட் லெவல் ப்ளஸ் அந்த ப்ராக்டிஸ் அந்த எக்ஸாம் ஃப்ளோ இது 3மே ஒன்றா நீங்கள் கொண்டு போனால் தான் அந்த எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் எதனா ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக எக்ஸாமில் அட்டெம்ப்ட் அடி வாங்கும். இது உண்மை, ஓகேங்களா. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸாம் லெவலை பற்றி பேசணும்ல, அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 2021, 2022 ஐபிபிஎஸ் பிஓ கம்பேர் பண்ணால் 2021 நான் வந்து ஒரு 18 மார்க் எடுத்தேன் பிஓ மெயின்ஸில். ஐபிபிஎஸ் பிஓவில் சொல்கிறேன். அடுத்த வருஷம் என்னால் 7.5 மார்க்கோ 8 மார்க் கிட்ட தான் எடுக்க முடிஞ்சிச்சு.
அது கஷ்டமாக இருந்துச்சு. நான் தான் எழுதுறேன். 2 ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் தான். அப்போ இந்த வருஷம் எடுத்த மார்க் ஏன் இந்த வருஷம் எடுக்க முடியல? கொஸ்டின் டஃப்பு. 5 சப்ஜெக்ட் இருக்கா இப்போ இருக்கக்கூடிய ஆர்ஆர்பியில்? 5 சப்ஜெக்டில் கண்டிப்பாக 1 ஆர் 2 சப்ஜெக்ட் அவங்க கஷ்டமாக கேட்பாங்க. அது எந்த சப்ஜெக்ட்டுன்னு நமக்கு தெரியாது. அதுக்காக எல்லா சப்ஜெக்ட்டும் கஷ்டமாக கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த எக்ஸாம் லெவலை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான பெஸ்ட் அட்டம்ப்டை கொஸ்டின் செலெக்ஷனில் காட்டணும். அது என்ன சார் கொஸ்டின் செலெக்ஷன்? நான் ஒவ்வொரு கொஸ்டினாக தேடி இது ஈஸி இது கஷ்டம்னு போகணுமா? அப்படி கிடையாது. கஷ்டமான கொஸ்டின் ஒரு 5லேருந்து 8 இருக்கும், அவ்வளோதான். அந்த 5லேருந்து 8 கொஸ்டின் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்களான்னு நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கணும். ஆனால் நீங்கள் பாஸ் ஆகிறத தடுக்கக்கூடிய விஷயம் நீங்கள் போய் தேவையில்லாமல் அந்த கஷ்டமான கொஸ்டினை எடுக்கிறதுனால தான் நீங்கள் பாஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய காரணம். ஓகேங்களா? நீங்கள் இல்லை, எல்லாருமே தான் சொல்கிறேன், எல்லாருக்குமே பொருந்தும் இது. ஓகேங்களா? அப்போ அந்த கஷ்டமான கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற ஈஸியான கொஸ்டின்ஸ் எடுக்கும்போது நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் சம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் ஆகும். தெரியாத டாப்பிக்லேருந்து அப்ளிகேஷன் சம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதெல்லாம் மார்க் டெஸ்ட்டில் பிடிஎஃப்ல படிக்கும்போது வீடியோ பார்த்து படிக்கும்போது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிக்கோங்க. ரியல் எக்ஸாமில் சான்ஸே எடுக்கக்கூடாது. 100% இந்த டாப்பிக்கில் நீங்கள் ஃபெமிலியராக இருக்கீங்க, இது அட்டன் பண்ணால் உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் எடுக்க முடியும் அப்படிங்கிற டாபிக் எல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு தான் தெரியாத டாப்பிக்கோ இல்லை ஃபெமிலியர் இல்லாத டாப்பிக்குள்ளோ நீங்கள் போகணும். ஓகேங்களா? 40 கொஸ்டின் இருக்குன்னா அதில் 25 கொஸ்டின் மினிமம் உங்களுக்கு ஃபெமிலியராகவும் டச்சில் இருக்கக்கூடியதும் சால்வபிளாகவும் இருக்கும். அப்போ அந்த 25 கொஸ்டினில் எது கிடைச்சாலும் அட்டன் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஆனால் நீங்கள் இந்த கொஸ்டின் எடுத்தால் மாட்டிப்பீங்க அப்படின்னு இருக்குல்ல, அதை மட்டும் தள்ளி கடைசியில் வச்சுக்கோங்க. இன்னொரு ஃபேக்ட் சொல்கிறேன், ஏன் நிறைய பேரால் அதிகமான அட்டன் கொடுக்க முடியல அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஐபிபிஎஸ் பிஓவில் நடந்துச்சுல, அதில் ஒரே ஒரு டிஏ அப்ரோச்சபிளாக இருந்துச்சு, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணணும்? ஓகேங்களா? இல்லை ஒரு டிஏ தான் ஈஸியாக இருந்துச்சு, அந்த ஒரு டிஏல ஒரு கொஸ்டின் கஷ்டமாச்சு. அப்போ அந்த ஒரு கொஸ்டினை ஆன்சர் எடுத்துங்க, ஓகே. இப்போ வெனம் மாதிரி இருக்காங்கல்ல, வெனம் சார் மாதிரி இருக்கிறவங்க அந்த ஐ லெவல் செம்மை பார்க்கும்போது இதுக்கான ட்ரிக்ஸ் என்ன, இவங்க என்ன சொல்ல வராங்க, எப்படி அப்ரோச் பண்ணணும், இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லைன்ற போது மார்க் பண்ணிவிட்டு கடைசியாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அந்த டிஏயை ஒரு ரவுண்ட் கூட போட்டு வச்சுக்கோங்க, கடைசியாக வந்து ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அங்கே உட்காந்துட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஆல்ரெடி 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் வராமல் போயிருக்கும். திரும்ப நான் ட்ரை பண்ணுறேன்னு இன்னும் 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. 4 நிமிஷம் போச்சா? ஆனால் அந்த 4 நிமிஷத்தில் மற்ற தெரிஞ்ச கொஸ்டின் போட்டிருந்தா 3 கொஸ்டினாச்சும் போட்டிருப்பீங்க. ஆல்ரெடி 2 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டு இன்னும் 2 நிமிஷம் வேஸ்ட் பண்ணி என்னமேலாம் போயிருவீங்க. அப்போ அந்த 4 நிமிஷம் ஓவரால் அந்த செக்ஷனில் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேஸ் அப்படிங்கிற காம்படிஷன்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஸோ மைண்டு ஃபுல்லாக எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு நிறைய இருக்கணும். மார்க் டெஸ்ட்டில் அடி வாங்கியிருப்பீங்க நிறைய இடத்துல. இந்த கொஸ்டின் எடுத்தியா போட்டு செஞ்சுருக்கோம், இந்த கொஸ்டின் எடுத்தியா எனக்கு ஈஸி ஆன்சர் வந்துருச்சு, அதுக்கு தான் அனலைசிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் நாங்கள் சொல்லுவோம். எல்லா மென்டார்ஸும் அனலைசிஸ் பண்ணுங்கன்னா எந்த கொஸ்டினே எடுத்துருக்கணும், எந்த கொஸ்டின் விட்டீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மார்க் டெஸ்ட் போகிறத விட கொஸ்டின் செலெக்ஷனை பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். எக்ஸாம் லெவல் அப்படிங்கிறது எந்த சப்ஜெக்டில் டிஃபிகல்ட்டாக வருன்றது நம்ம கையில் இல்லை. டிஃபிகல்ட்டாக வந்த செக்ஷனை அனலைசிஸ் பண்ணிவிட்டு இந்த பேப்பர் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான கொஸ்டினை சூஸ் பண்ணுங்கள். ஈஸியான லெவல் இருக்குது அப்படின்னா அதிகமான அட்டம் கொடுக்க பாருங்கள். அந்த இடத்துல லெத்தாஜிக்காக பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணிக்கலன்னா உங்களால் கிளியர் பண்ண முடியாது. ஈஸியாக இருந்தால் அதிகமான அட்டம், கஷ்டமாக இருந்ததுன்னா செலக்டிவான அட்டம். ஸோ இதுதான் உங்களை பாஸ் பண்ண வைக்கும். அப்போது எக்ஸாம் லெவலை அனலைசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். முக்கியமாக நம்ம சேனலில் எக்ஸாம் அனாலிசிஸை ரெகுலராக பார்த்துட்டு வந்திருந்தீங்க, எக்ஸாம் எழுதிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தீங்களே, உங்களுடைய எக்ஸாம் அனாலிசிஸ் ஸ்கில், இந்த எக்ஸாம் ஈஸியாக டிஃபிகல்ட்டாக, இதுக்கு எவ்வளோ அட்டம் கொடுத்தா பாஸ் பண்ணலாங்கிற நாலேஜே உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கும். சரிங்களா? ரொம்ப 2 வருஷமாக நம்ம ஸ்பெஷலைஸ்டாக அதை பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கொஸ்டின் செலெக்ஷன் தான் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண வைக்கும். ரியல் எக்ஸாம் இந்த மார்க் டெஸ்ட்டில் வர மாதிரி கஷ்டமாக இருக்காது. இங்கே எடுக்கிறத விட 25லேருந்து 30 மார்க் நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் எடுக்க போகிறீங்க. அண்ட் இங்கே கரண்ட் அஃபேர்ஸ் மார்க் வேறு மாதிரி இருக்கும், அங்கே கரண்ட் அஃபேர்ஸ் மார்க்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவலை இந்த மார்க் ஸ்கோரை வச்சு யாரும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. இங்கே மார்க் கம்மியாக எடுத்தவங்க வேலை வாங்கியிருக்காங்க, இங்கே மார்க் அதிகமாக எடுத்தவங்க வேலை வாங்காதவங்களும் இருக்காங்க, 2 இங்கேயும் அங்கேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியிலும் ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரின்னு இதுவரையும் நிரூபணம் ஆகலை, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். எக்ஸாமில் பேனிக் இல்லாமல் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இந்த 3 கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் உங்களால் எக்ஸாமை நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த 3 நாள் நல்ல எக்ஸாம் ஃப்ளோவோடு இருங்க, நல்லா ப்ராக்டிஸில் டச்சில் இருந்துக்கிட்டே இருங்க. பயத்தில் ப்ரிப்பரேஷனை டிஸ்கண்டினியூ பண்ணிடாதீங்க. மார்க்கை கன்சிடர் பண்ணாதீங்க, அட்டம்ப்டை கன்சிடர் பண்ணாதீங்க. கொஸ்டின் செலெக்ஷனை மட்டும் பாருங்கள், எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களே அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்பீடாக டைம் ப்ரெஷரோட சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த 3 நாள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எனக்கு ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் ரிலேட்டடாக இன்டெப்த்தாக இன்னும் நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னா டிப்ஸ் அப்படிங்கிற
வேர்டை வச்சு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஏதாச்சும் ஒன்று கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு என்ன தேவை அதிகமாக இருக்கோ அதை பார்த்துட்டு அதுக்காக செப்பரேட்டாக நாளைக்கு நான் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் இந்த கோர்ஸை வாங்க முடியும். கோர்ஸ் வாங்கக்கூடிய லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆப்போட லிங்க்கும் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். எந்த இடத்துல நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சால்விங் ஸ்கில் இந்த கோர்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணுறதுனால இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.